திருவெண்பாவை பதிகம் 10. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்து அரண் தன் கோவில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். இதன் பொருள்: விடியற்காலை எழுந்து நீராட குளத்திற்கு சென்ற பாவை பெண்கள் அங்கு ஏற்கனவே ஒரு பெண்கள் கூட்டம் இருப்பதை கண்டனர். கன்னி மாடத்தில் இருந்து இறைவனை வழிபட்டு கோவில் திருப்பணிகளை முழு நேர வேலையாக செய்யும் பினா பிள்ளைகள் அவர்கள் சிவபெருமானை பற்றி மிகவும் அறிந்தவர்கள். ஆகவே எம்பெருமானை பற்றி ஆழ்ந்த கருத்துக்களை தங்களுக்கு கூறுமாறு வேண்டுகின்றன பாவை பெண்கள். அதற்கு அவர்கள், நீங்கள் தொழ நினைக்கும் எம்பெருமானின் பாத கமலங்கள் 7 பாதாள உலகிற்கும் அப்பாற்பட்டது. அவரது ஜடாமுடியோ வானத்திற்கு அப்பால் பல தொலைவில் உள்ளது. அன்னைக்கு தன் உடம்பில் சதிபாதியை கொடுத்த அவர் வேதங்கள் மட்டுமல்ல, விண்ணவர்கள் மன்னவர்கள் ஆக எவராக பாடினாலும் அவனது பெருமையை சொல்லி அடங்க இயலாது. எல்லா உயிர்களிடத்திலும் மிகவும் எளிமையாக விளங்கக்கூடியவர். அவருடைய ஊர், பெயர், உற்றார், உறவினர் என்று ஏதும் நம்மால் கண்டறிய இயலாது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இறைவனை எப்படிப்பட்ட உயர்ந்த சொற்களை கொண்டு பாட முடியுமோ பாடுங்கள் என்றனர். இதன் உட்பொருள்: 7 உலகத்திற்கும் அதிபதியான சிவபெருமான் மிகவும் எளிமையானவர். எந்த பேதமும் இல்லாமல் எல்லோரிடத்திலும் அன்பை பொழியக்கூடியவர். யாராக வந்தாலும் தஞ்சம் தந்து அருள் புரிபவர். அவரே அப்படி இருக்க, இயல்பான பூலோக வாழ்க்கை வாழும் நாமும் எல்லோரிடத்திலும் விருப்பு வெறுப்பு இன்றி அன்பின் மூலம் இறைவனை காண வேண்டும். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி.